Hey guys, good morning. இன்னைக்கு டே 3 மண்டே. டேட்டு வந்து செப்டம்பர் 20 டேட்டு வந்து ஆகஸ்ட் 28 டே 3 அண்ட் we are in இன்றைக்கும் வந்து நாங்கள் பெட்ரோல் பங்க் தான். என்னன்னு தெரியல, எங்கேயும் நான் இருக்குது, எங்களுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல. ஈஸியாக வந்து டென்ட் ஸ்டே பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இதோ இங்கே தான் டென்ட் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த மரத்துக்கு டென்ட் ஸ்டே பண்ணியிருந்தோம். கிளைமேட்டு சூப்பராக இருந்தது, குளிருதுங்க. அந்த 3 மணிக்கு மேலே செம்ம குளிர். நைட்டே கொஞ்சம் குளிர் தான், போக போக என்ன ஆச்சு, நல்லா குளிர்ச்சி, நல்லா தூங்கணும். இல்லைனா என்ன தூங்கணும், ஒரு 3-4 ஹவருக்கு வந்து நல்ல நிம்மதியான ஒரு உறக்கம். இப்போது இங்கேருந்து கிளம்பி எல்லோரா கேவ்ஸ் போயிட்டுருக்கோம். நேற்று எல்லோரா கேவ்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட போயிருக்கணும். பட் நேற்று வந்து எதாவது சொன்னோம் இல்லைங்களா, 7:30-8 மேலே வந்து ரைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்ததுனால நேற்று போக முடியல. பட் இன்றைக்கி வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இதோ பரத்தும் ரெடியாக இருக்காப்புல. காலையில் அவனை எழுப்பி விட்டான். நமக்கு வந்து காலையில் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா நைட்டு தூங்குறது லேட் ஆகிடுதா, ஃபைல் காப்பி பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கப்புறமா யூடியூப்பில் ஏதாவது வீடியோலாம் பார்த்து தூங்குறதுக்கு மணி எப்படியும் நம்மளுக்கு பண்ணுற ஒன்று ஆகிடுது. அதுலேருந்து திருப்பி 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரைடும் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன் கைஸ், பைக்கர்ஸ் லைஃப் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நீங்கள் எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணோம், சீக்கிரம் கிளம்பணும், ஒரு நாள் குளிக்கணும்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நைட்டில் இந்த இடத்துல இப்படி பகலில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அவங்களாம் கரும்பு சாகுபடி பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன். அந்த பக்கம் எனக்கு எதிர்க்கலாம் கரும்பு சாகுபடி பண்ணிட்டுருக்காங்க. வெளிச்சமும் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு கைஸ். சன்ரைஸ் எப்படி இருக்குது, தரமாக இருக்குது. காலைல ரைடு வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக பனி பெய்ஞ்சிருக்கு, ரோடு ஃபுல்லாக பனி தான். இல்லை வந்துட்டேன் போ வண்டி தெரியுது. எனக்கும் அந்த ஜிபிக்கு அது பிரச்சனை நினைக்கிறேன். எது பண்ணாலும் எதாவது போகாது பார்த்தீங்களா, ஃபோன் ரீசெட் ஆகிடுச்சு. விளாக்ல போ ஃபோன் ரீசெட் ஆகிடுச்சு, அதனால் அது கட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு. அங்கே மாதிரி ஒரு ரோடு கண்ணுக்கு ஏதோ ரோடு தெரியுது. சூப்பராக இருக்குங்க. ஸ்லோ ஃபுல்லாக ரோடு தெரியுது. அப்படி முறுக்கின்னு போயிடக்கூடாது. முறுக்கின்னு போனால் அப்படின்னா இது மாதிரி திடீர்னு எதாவது வந்துடும். ஸோ பார்த்து சேஃபாக போகணும். ரோடு காலியாக இருந்தாலே வந்து சரி, ரெஸ்பான்சிபிளாக ஓட்டினாலே போதுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு பாருங்க, சினிமடி காட்டுவா இங்கேருந்து நீங்கள் லாரி போட்டோம். வேறு லெவலில் இருக்கா. இது பக்கத்தில் டோல் இருந்தது, டோலுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் நெஸ்ட் மினி அண்ட் டீ ஸ்டாலுக்கு வந்துருக்கோம். டீ குடிச்சிட்டு கல்யாணம் போய் சேரிக்க வேண்டியது தான். சரி கேஸ் பார்ப்போம். வாவ் கேஸ், இங்கே வேறு ஒரு டேம் இருக்குது. ஐயோ, இது வந்து அனுமதி டேம், விஜாப்பூர் போகிற வழியில் இருக்குது. ஐயோ சூப்பராக இருக்குங்க பாருங்க, ஃபுல்லாக அந்த பக்கம். வாவ், சன்ரைஸுக்கும் அந்த டேமுக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி போகுது. ஆனால் நம்ம ஊர் பிரிட்ஜுக்கு தண்ணியே போகாது, நல்லா மண் மட்டும்தான் இருக்கும். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய டேம் வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா டேமும் தண்ணி ஓடுது, ஒரு டேம் கூட மண்ணை பார்க்கல, எல்லா டேமும் தண்ணி போகுது. ஐயோ அவங்க தெரியுமா டேமு, ஏதோ கவர்மெண்ட் எழுதிருக்கல, அது ஒன்றும் இல்லை, அலமத்தி டேம் ரிசர்வாயர்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சொல்ல வேண்டியதுதான், அங்கே போர்டில் இங்கிலீஷில் பார்த்து சொல்ல வேண்டியதுதான். கண்ணத்தில் எல்லாம் தெரிஞ்சுலாம் சொல்லுங்கள் என்ன போட்டிருக்காங்க. வாவ், அப்படியே ஃப்ரெண்ட்லாம் பாருங்களேன். இந்த வியூக்காக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னதான் வந்து தூக்கம் கெடுது, பாய் டயர்டாகுது அப்படின்னாலுமே இந்த வியூ, அந்த காற்று உடம்புல படும்போது இல்லை, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஃபீல் ஆகுது. கைஸ், நம்ம வந்து மகாராஷ்டிரா என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதோட இந்த பிரிட்ஜோட வந்து கர்நாடகா முடிஞ்சு இங்கேருந்து மகாராஷ்டிரா என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம
இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹிந்தி தான், ஒன்றும் தெரியாது. இங்கே நம்ம ஃபுல்லாக சோலார் பேனல் வச்சுருக்காங்க. யா சிவயோகி ஹைவே ரெஸ்டாரண்ட். ஹிந்தி பேச தெரியாமல் என்ன பண்ண தெரியல, சாப்பாடு என்ன பண்ண போலன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து நார்த் சைடு வந்திருக்கேன் பைக்கில். இன்னைக்கு நாங்கள் போக வேண்டிய எல்லோரா கேவ்ஸுக்கு வந்து ஸ்டில் 350 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதுதான் பார்த்துட்ருக்கோம். ரோடு நல்லா தான் இருக்குது, நல்லா போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக அங்கங்கே பேச்சஸாக இருக்குது. அப்பா லாஸ்ட் 2 டேஸில் வந்து ஆமாம் சாட்டர்டே மார்னிங் கிளம்பணும். சாட்டர்டே மார்னிங், சண்டே, இன்னைக்கு மண்டே. என்னென்ன ஸ்டேட் கவர் பண்ணிருக்குன்னா தமிழ்நாடு, ஏபி, கர்நாடகா, இப்போ மகாராஷ்டிரா. 3 நாளில் வந்து 4 ஸ்டேட் கவர் பண்ணிட்டோம். அதான் இதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் வராது. ஃபுல்லாக வந்து மகாராஷ்டிரா, டெல்லி தான். அந்த தான் ஹிந்தி தாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹிந்தி தான். தெரியல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், நம்மளை விவசாய காத்திருக்காங்க அப்படிங்கிற அதெல்லாம் பார்ப்போம். அசாட் இதை பார்த்துவா லெஃப்ட் சைடு டோல் லெஃப்ட் சைடு நினைக்கிறியா? ஸ்ட்ரெயிட்டாகவும் போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்களே லோக்கல்ஸ். போகலாம். லாரிக்கு அங்கே ஏதோ வச்சுருக்காங்க. லாரிக்கு மட்டும் டோலா? ஓ இவன் கார் பைக் போகிறதுக்கு பெருசாக டோல் வச்சிட்டாங்க. டோல் பார்த்தீங்களா? லாரி காருக்கும் அந்த பக்கம் போகிற டோல். ஆக்சுவலாக லாரிக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். அது எதுவும் அவங்க ரெஸ்ட் ஏரியா நினைக்கிறேன். லாரிக்கு டோல் அது இல்லை. இது மாதிரி தான் ரோட்டில் நிற்கிறாங்களா? டோல் ஆகுது. ஓகே, ரைட்டில் லெஃப்டில் நிற்கிறாங்க, திடீர்னு உள்ளே வந்துடுறாங்க மக்கள். ரொம்ப பார்த்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் வந்து சென்ட்ரல் லேன்லாம் ஓடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். திடீர்னு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு 2 எஜ்ஜில் போய் வச்சிங்களேன், மக்கள் பசங்களும் உள்ளே வந்துடுறாங்க. உட்காந்து ஏதோ சைடில் உட்காந்துருக்காங்களா, டக்கு உள்ளே வந்துடுறாங்க. சென்ட்ரலே ஓடிட்டுருக்கோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு நிப்பாட்டில் ஆல்மோஸ்ட் 2.5 hours தான் வண்டி ஓடிட்டுருக்கோம். இன்னொரு 1/2 hour ஓடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நிப்பாட்டலாம் அப்படின்றது தான் பிளான். ஓகே, வெயிலும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து சன் செட்டு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம ஊரில் வந்து 5-6 மணிக்கெலாம் ஆச்சுல்ல. இங்கே வந்து கர்நாடகா பார்டர், அதாவது கர்நாடகா மாநிலத்தில் பார்டர்லேயே சன்செட் ஆகுறது வந்து 6:30 ஆகிடுச்சு. 6:30 வரைக்கும் நம்மளால் சன் க்ளீனாக பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் 6:45-7 வரைக்கும் சன் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் நாங்கள் அவ்வளோ நேரம் இன்றைக்கி ரைட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு அஜந்தா அதான் இங்கே தான் டோல். அது டோல் இல்லையா? அது ரெஸ்ட் ஏரியா தான். இதுதான் டோல். ஆமாம், அது ரெஸ்ட் ஏரியா. இதுதான் டோல். லாரிக்குமே தான் டோல். லாரிக்குமே இங்கே தான் டோல். எழுப்பானது நிக்குது பாபா. எத்தனாவது டோல்லே தெரியல. 3 நாளில் ஏகப்பட்ட டோல் தாண்டி வந்துட்டுருக்கோம். வடா கையில் சார் நிற்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. எங்கடா போகலாம் இவளுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ ரோடு பஸ் எப்படி பார்த்தீங்களா? ஏதோ வண்டி போயிட்டு பள்ளமாயிடுது. ஏன் இது பள்ளமாகதில்லை?
அடிக்கிற வெயிலுக்கு லோடு ஏற்றுனா பள்ளமாகுதா இல்லை சுமையாக பள்ளமாக தெரியல. வாட்டர் கைஸ் ஏதாச்சு இந்த பையன் ஸ்லோ பண்ணிட்டான். அந்த பையன் இந்த போலீஸ் நிறைய பேசுவாங்க நினைக்கிறேன். பாரு ஒருத்தர் விட மாட்டுறாங்க, எல்லா இதையும் பேசலாம் வந்துட்டான் அப்படிங்கிற. வரான் இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த கடை பேர்லாம் தெரிலிங்க, ஆனால் இங்கே தான் பிரேக்கர் சாப்பிட்டோம். ஆளுக்கு 4 இட்லி ஒரு வடை, 100 ரூபா ஆயிடுச்சு ஒரு ஆளுக்கு மொத்தம். 200 ரூபா ஒரு ஆளுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். இங்கே வந்து எல்லாமே வந்து சூப்பராக பேசுகிறாங்க, நம்ம எப்படி பார்க்குறாங்க பாருங்க, எல்லோரும் நம்ம தான் பார்க்குறாங்க. இத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே வந்து இந்த வெயில் காட்டுது. ராஜஸ்தான் பக்கம்லாம் போனாங்க, என்ன தெரியல. தமிழ்நாட்டில் இருந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு சென்னை வெயில் தாங்கலன்றாங்களே, அதனால் சென்னையை விட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் சென்னை எவ்வளோ ஃபார் பெட்டர்னு. பாய். பசங்க உடனே பொண்ணுங்களா நம்ம வஸ்துங்க. ஆனா யா நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் மற்ற சேனல் தனித்திருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம். அதாவது ரன்னிங்லேயே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், எந்த எலிவேஷனில் போகிறோம், எந்த டேரக்ஷனில் போகிறோம் காட்டும் ஒரு வே. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்களா தெரியும். பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்களும் பாருங்கள். இதுக்கும் பார்க்கல அப்படின்னா எல்லாருக்காகவும் இந்த யூஐ உங்களுக்காக 1 2 3. ஒரு விஷயம், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நார்த் சைடு வரேன். நார்த்துனாலே கொஞ்சம் பயப்படுவேன், வடக்கு நண்பர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இங்கே சிக்னலுக்கு அடிக்க மாட்டுறாங்க, யாரும் ஹெல்மெட்டு போட மாட்டுறாங்க. அப்போ நின்ட்டாங்கப்பா ஒரு வழியா. யாரும் ஹெல்மெட்டு போட மாட்டுறாங்க பாருங்கள், ஹெல்மெட் பாருங்கள். நம்ம ஊரில் பரவாயில்லைங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் இப்போ எவ்வளோ ஃபார் பெட்ரு, நிறைய பேர் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் 2 ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், போடுறவங்களே ஹெல்மெட்டு போடல. ஓகே, வடக்கு நம்பர்ஸில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் மகாராஷ்டிரா என்ட்ரு ஆகிறோம். அதுக்குள்ளே வந்து சோ ஃப்ரெண்ட்லிங்க. நம்ம ஒருத்தர் 2 பேரை பார்த்துட்டு பயப்படுறோம், தப்பாக பேசுகிறோம்ல, அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். நான் என் பர்சனலாக நான் என் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்படி தான் இருந்தேன். பட் இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா நீ நினைக்கிறது தப்புடா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இந்த சோ ஃப்ரெண்ட்லி வராங்க, பேசுகிறாங்க, எங்கே போகிறேன் எங்கே வரேன்றாங்க. அதான் பாட்டிமா வேறு லெவலு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம சேனல் பேர் போட்டிருப்போம்ல, அதை பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா மட்டும் நான் பேசலை, எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. நடக்க போகிறோம், எங்கே சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னா. இங்கே ஆவடியில் இங்கே வந்து இங்கே இருந்தார், தமிழ் சூப்பராக பேசினார். ஆவடியில் ஆர்பிஎஃப்ல வேலை செஞ்சிருந்தார் போல், தமிழ் சூப்பராக பேசினார். என்ன தமிழ் நல்லா பேசுகிறீங்க, நான் ஆவடியில் இருந்தேன் அப்படின்றது. ஆவடியில் இருந்தீங்களா, ஆனால் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு பேசிட்டு வந்தோம். அவருக்குள்ள வீடியோ எடுக்கல, பட் நான் செல்ஃபி எடுத்துருக்கேன். அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு 67 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஒன்று எடுத்தேன், அவங்க எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ இங்கே சைடில் போகிறேன் பாருங்கள். அப்போ சாப்பிட்டோம்னா ஹெல்மெட்டும் போடல, இதெல்லாம் கண்டா பண்ணோமா அப்படின்னு நான் விட்டேன். சரி ஓகே, அது போவோம். வெயிலாக செம்ம அடிக்குது. ஹைவேஸ் பிடிச்சிட்டா கொஞ்சம் போயிடலாம் சீக்கிரமாக. நாங்கள் ஆக்சுவலாக 3 o'clock வந்து எல்லோரும் ரீச் ஆகணுன்றதுனால தான் வண்டி எடுத்தோம். நாங்கள் வந்த ஸ்பீடுக்கு வந்து 2:30 போயிடுவேன்னு காட்டுச்சு. 2:30 2:45 சைடு காட்டுச்சு. இங்கே சாப்பிட்டு வடக்கு நண்பர்கள், அவங்களும் நண்பர்கள் தான், பட் நார்த் சைட் பீப்புள் கிட்ட பேசிட்டோமா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா, அங்கே போனால் ஒரு 1/2 hour அது நம்ம ரைட்லேயோ இல்லை ஒரு பிரேக்லேயோ குறைச்சிட்டு நம்ம டேலி பண்ணலாம். ஆனால் இவங்ககிட்ட பேசுகிற வாய்ப்பெல்லாம் வந்து நம்மளால் இதை கொடுத்தும் டேலி பண்ண முடியாது. அதுதான் இங்கே மேட்ரு. நம்ம ஏரியா மார்க்கெட் இருக்குல்ல, அது மாதிரியே இருக்குதுங்க. ஓகே, 4:26
அவுரங்காபாத் ஐ திங்க் 290 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். கிளைமேட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் அங்கே வெயில் அடிச்சது, ஆனால் இப்போ வந்து கிளைமேட் சூப்பராக ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் கிளைமேட் ரைட்டுங்க. அதுவும் டைம் என்ன மணி 10 ஆகுது. 10 மணிக்கு இந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. மழை பெய்ய முன்னாடி சூப்பர் நல்லது தான். ஏன்னா லாஸ்ட் டேஸாக வந்து மழை வச்சு சொல்லிடுச்சு. ஏன் விளாகும் பண்ண முடியல, டைமுக்கு ரீச் ஆக முடியல, அதனால் நிறைய டிலேஸ் இருந்தது. பட் கோயிங் ஃபார்வர்ட் அது மாதிரி இல்லாமல் இருந்தால் இட் வில் பி பெட்டர். செடியெலாம் பார்த்தீங்களா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. செடியெலாம் வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பூத்து கொடுக்குதுங்க. வேறு பார்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம பையன் இருக்காங்க, நம்ம பையனுக்கு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அப்படியே பழகிட்டான். அவன் தான் ராஜாட்டி கிளம்பிட்டு ஜாலியாக இருக்கிறான். நம்மள மாதிரியா ஆஃபீஸில் உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு ஏன் கரெக்டு தானே? அதான் மலை மேலே பார்த்தீங்களா, காலேஜா ஸ்கூலா என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலான்னு தெரியல, ஆனால் மலை மேலே கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. நான் காட்டுறான் பாருங்க, அவன் அதான் காட்டுறான். அதோ காய்ஸ் அதை வந்துட்டு வரா. அதோ மலைக்கு மேலே விழுந்து போடுங்க. என்ன மாதிரி தெரியல. ரோட லொக்கேஷனில் பாருங்க எப்படி இருக்கு. வாவ் சூப்பராக இருக்குங்க. அதே இந்த மலைக்கு மேலே இருக்கு பாருங்க. அந்த மலைக்கு மேலே இருக்குது, அதே இந்த மலைக்கு மேலே இருக்குது. மக்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிராஸ் பண்ணுறாங்க ரோட்டை. பசங்க லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு மூவ் ஆகலாம். ஜம்பாய் அதே ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும், நல்ல கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அதை பார்க்காதீங்க இதை பார்க்காதீங்கன்னு உங்களுக்கு யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் தனிப்பட்ட ஒருத்தரோட விருப்பம். பட் நீங்கள் மற்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க, யாராவது சொல்லலை. மேபி அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஓகே, பட் நல்ல கம்யூனிகேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து தயவுசெய்து சப்போர்ட் பண்ணு. எனக்கும் சப்போர்ட் கேட்கல, பட் நல்லதாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டோ இங்கே பாருங்க அந்த லொக்கேஷனை. ஐயோ வேற லெவலுங்க. அந்த பிடிவாக சொல்ல ப்ரா. ஓகே, இன்னைக்கும் மழை பெய்யுது. கடந்த தேர்ட் டே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே 3 நாளுமே வந்து மழை தான் பெய்யுது. பெயர் தூருது, உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. ஹெவியான பெயரை இப்போது அந்த சைடில் சமமானங்க. அங்கே நிற்க வேணான்னு பார்க்க ஒரு ஸ்டாப் பாருங்க. வெளியே ரோட்டில் ஸ்டாப் எடுக்கலாம், பிரேக் போடலான்னு பார்த்தோம். பட் உங்களுக்கு மழையில் நினைய வேணாம். இல்லை பார்த்துருக்காங்களா, பலத்தை வந்து எப்படியாவது எல்லா ஸ்பேஸுக்கு ரீச் ஆகிருந்தோம்னா அதை பேஸ் பண்ணி தான் ட்ரிப்பே பிளான் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு 2-3 டேஸுக்கு வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரிப் பிளான் பண்ணோம். சொல்லி போச்சுன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். அட்லீஸ்ட் அவனுக்காகவாவது இது பட் எனி காஸ்ட் இதெல்லாம் போயே ஆகணும். எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இந்த ரோடையே குறைஞ்சி போட்டிருக்காங்க. வா 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 அவங்க ரெட்டு போட்டிருக்காங்க பாருங்க. கல்லு கீழே இல்லாமல் ரெட்டு போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது தாண்டி ஒரு டனல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். டனல் வழியாக நம்மளும் போவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மகாராஷ்டிரா வேறு லெவலுங்க. ஆனால் மான்சூன் டைமில் எல்லா மகாராஷ்டிரம் தான் வருவாங்க. ஆனால் நிறைய பிளேஸ் இருக்கு. மகாராஷ்டிரா சுற்றியும் நிறைய பிளேஸ். மகாராஷ்டிரா இந்த பெஸ்ட்டு டூரிஸ்ட் லொக்கேஷன். அது மான்சூன் டைம்லலாம் ஐயோ ஐயோ அந்த பகவான் எப்படி அல்டிமேட்டாக இருக்கும். அப்பா நான் பையனை வரந்துட்டு அதுதான்.
கொஞ்சம் நேரத்தில் வந்து கோதாவரி ரிவர் வரும்போது கோதாவரி ரிவர் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரிவர். பீச் என்னன்னா பஸ்ஸு அப்பா இப்போதாங்க பஸ்ஸு போகிறது ரோட்டில் பஸ்ஸு போகிறது பார்த்தியா ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு அது வேறு ஒருத்தரும் ஹெல்மெட்டு போடுறதில்ல, கிளாஸை போட்டு வைக்கிறாங்க எவ்வளோ பார்க்குது, ஒருத்தரும் ஹெல்மெட்டே போடுறது இல்லைங்களா. ஐயோ சாமி, பஸ்ஸை பாருங்க எப்படி இருக்குது வந்து கொஞ்சம் நம்ம எதுவும் குறைச்ச சொல்ல வேணாம். ஆனால் பஸ்ஸு பாருங்க எப்படி இருக்குது, வேறு ஃபுல்லாகவே பெயிண்ட்லாம் இல்லைங்க. ஐயோ ஃபஸ்ட்டு வேணாம். இதுதான் கோதாவரி ரிவர். இது பண்ண நேம் போல இருக்கிற பாருங்க, அது சின்னதாக தான் இருக்குது கோதாவரி ரிவர், ரொம்ப பெருசாலாம் இல்லை. அந்த பக்கமும் ஒரு பாலம் போயிட்டுருக்கு, ஆனால் எந்த ஒரு கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த பக்கம் நிறைய பெருசாக இருக்குங்க, இந்த பக்கம் போகும்போது எப்படி இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் சின்ன ரிவர் தான், சின்ன ரிவர் தான் இது. சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. எல்லா மலையுமே அப்படி தான் இருக்குது, எந்த மலையும் கண்ணு தெரியல. மேலதான் சரி, மரத்தோட பேசிட்டு இருக்கேன் கிராமில். எல்லா மலையுமே வந்து எந்த மலையும் கண்ணு தெரியலைங்க, ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்குது. இன்னும் கூட மட்டும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் சொல்லுங்க, கண்டிப்பாக இதுதான் வந்து சொல்கிறது. ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. ஓகே, இன்னும் நல்லா இருந்தது, அதனால தான் சரி பார்க்கலாமே. நான் பெற்று உங்கள் பெரிய அருமையில் வந்து அவன் வெளி போனால் பாரு இந்த மழை காணும். இன்னொரு கேஸ் பார்த்தாச்சு, போல் 3 வந்தாச்சு. இன்னொரு கேஸ் 63 என்னோட கேஸ். உனக்காக தான் இவ்வளோ பாடுபட்டு வந்துட்டுருக்கோம். வரோம் காட்டுக்கலாம். 3 பேர் பாருங்களேன், ஹெல்மெட் இல்லை, ஆனால் கிளாஸ் மட்டும் பக்காவாக போட்டுக்கிறாங்க. சும்மா கேமரா இருந்தாலே போதும், அவங்க ஜாலி குஷியாக ஆகிடுது. பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க. ஆமாம், வண்டியை பார்த்த உடனே சும்மா முடிக்க போகிறாங்க. வீட்டு பாருங்க திணறுது, வீட்டு திணறாது, கவலை விட்றாங்க. ஆனால் அதை பாவம் அப்பா போடாது தப்பிச்சிட்டோம். என்னென்ன ரீச் ஆக போகிறோம், ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். சூப்பராக இருக்குங்க, இந்த ரோடு வேறு லெவலில் இருக்குது. காட்டுறேன் உங்களுக்கு, வெளியே வந்தாலும் பாருங்களேன், பாருங்க ஃபுல்லாக சுத்தீர மழை தாங்க. இந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸில் அங்கே நாங்களும் மரத்து போகிறோம், நின்று போகலாம் பாருங்க, மரத்து போகலாம். பாருங்களேன், அங்கே மட்டும் வெயில் அடிக்குது பாருங்க, தெரிஞ்சா உங்களுக்கு. வாவ், அந்த ஒரு மலைக்கு மட்டும் வெயில் அடிக்குது, மற்ற எதுக்கும் வெயில் அடிக்கல. அது பார்க்கும்போது வெளியே தெரிஞ்சு போயிருங்களா. சைடில் தெரிஞ்சா, சைடில் ஃபுல்லாகவே வந்து வெட்டி வச்சுருக்காங்க. எப்படி அப்படி வெட்டி வச்சாங்கன்னு தெரியல, சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது ரொம்ப ஃபுல்லாகவே. ஐ திங்க் அந்த ரைட்லாம் போகும் நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கம் தான் இடையில அந்த பக்கம் எங்கேயோ இருக்குது. சரி, ஓகே வாங்க போகலாம்.